இப்போ நம்ம திண்டுக்கல்லில் இருக்கிறோங்க. பிரியாணினாவே திண்டுக்கல்லில் நிறையா இருக்குது. அதில் ஒரு ஹோட்டல் தான் சிவா பிரியாணி. எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஹோட்டல் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏஎம்சி கிரவுண்டு அப்படியே வந்தீங்கன்னா சென்னை சில்க்ஸு ஆப்போசிட்டு சந்தில் இருக்குது. காரணாலே சிவா பிரியாணி கேட்டால் சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் இங்கே. வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு என்ன ஸ்பெஷல் இருக்குது பார்ப்போம். மட்டன் பிரியாணி பாருங்கள், அப்படியே சீரக சம்பா ரைஸ் போல் இருக்குது. பாருங்கள், கறி சும்மா சூப்பராக இருக்குது. கறி அப்படியே அந்த அல்வா சாப்பிட்டா அப்படியே வலிக்கிட்டு போகும் பார்த்தீங்களா தொண்டையில், அது மாதிரி இருக்குங்க கறி. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா சூப்பராக இருக்குன்றாங்க, கிளாஸாக இருக்குன்றாங்க. அந்த மட்டன் சுக்காவை ஆர்டர் பண்ணிட்டோம். இதை பாருங்கள், வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா சாப்பிட்டு பார்க்குறேன். அதாவது நம்மளும் நிறையா ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். மட்டன் சுக்கானா ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் இருக்குங்க. இந்த ஆயிலு, அந்த நெய் இதெல்லாம் கரெக்டான அளவில் சேர்த்துருக்காங்க. நல்லாயிருக்கும். வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்குது. பசிக்கு பல ஹோட்டல் இருந்தாலும் ருசிக்கு ஒரு சில ஹோட்டல் தான் இருக்குது. அதில் இந்த ஹோட்டலும் சேரும். அடுத்து மட்டன் சாப்ஸ் இருக்குன்றாங்க. இந்த மட்டன் சாப்ஸ் பாருங்கள், அந்த தேங்காய், அந்த மிளகு கரெக்டான, ரொம்பலாம் காரம்லாம் இல்லைங்க, தாராளமாக வந்து சாப்பிடலாம். நாட்டுக்கோழி ஓகே. கறியை பார்த்தீங்களா எப்படி இருக்குது, செம்ம டேஸ்ட்டுங்க. சர்வீஸும் சூப்பராக சர்வீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு ஐட்டம் என்னன்னாக்கா மட்டன் ஈரல். அந்த அதிகமாக இங்கே மிளகு நல்லா சேர்ப்பாங்க உங்களுக்கு இந்த ஹோட்டலில். சூப்பராக இருக்கும். நீங்கள் திண்டுக்கல் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சிவா பிரியாணி விட்டுறாதீங்க. சூப்பராக